ஒரு சில ரெசிபீஸ்லாம் நம்ம அம்மா செய்றது தான் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னதான் மத்தவங்க வந்து டேஸ்ட்டா செஞ்சாலும், அது நம்ம அம்மா செய்ற மாரி வராதுன்னு ஒரு சில ரெசிபீஸ் இருக்குல்ல. அதுல வந்து எனக்கு எங்க அம்மா செய்றதுல ரொம்ப ரொம்ப புடிச்சது வந்து புளிச்ச கீரை. எங்க ஆயா கூட நல்லா தான் செய்வாங்க. மல்லிலாம் வறுத்து போட்டு ரொம்பவே டேஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா, அது எங்க அம்மா செய்ற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இருக்காதுன்னு தான் சொல்லலாம். எங்க அம்மா செய்றது இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியான மெத்தட்னே சொல்லலாம். நானும் வந்து இது புளிச்சக்கீரை வாங்குன பிறகு எப்படி செய்றதுன்னு YouTubeல பார்த்தேன். அது ரொம்ப வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு ரொம்ப அதிகமான ப்ரொசீஜர் இருந்துச்சு. நான் எங்க அம்மாட்ட கேட்டேன். "இந்த மாரிலாம் இருக்காதேம்மா நீ செய்யறது. நீ எப்படிம்மா செய்வேன்னு?" கேட்டதுக்கு, அவங்க "ஒண்ணும் இல்ல கீரைய வேக வச்சுக்கோ, கூட வந்து காஞ்ச மிளகா, பூண்டு 2த்தையும் வறுத்து போட்டு, உப்பு தேவையான அளவு போட்டு கடைஞ்சுக்கோ. அவ்வளோதான். தாளிச்சு கொட்டிக்கிட்டா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாரி எல்லாமே செஞ்சுட்டேன். ஆனா, இந்த கீரை கடையிற ப்ரொசீஜர் எனக்கு ரொம்பவே கஷ்டமானது. அதனால என் ஹஸ்பண்ட கூப்பிட்டு "நீங்க கடைஞ்சு குடுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் வந்து கடைஞ்சு குடுத்தாங்க கீரை. ஆனா, எனக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளும் கடைஞ்சு பார்க்கலான்னு தோணுச்சு. சரி வாங்கி நானும் கடைஞ்சேன். கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஏன்னா, ஆல்மோஸ்ட் அவங்க கடைஞ்சுட்டாங்க இல்லையா? அதனால கடைசியா அந்த சட்டியில கொஞ்சமா சாதம் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தேவாமிர்தமே தோத்துரும்னு சொல்லலாம். இந்த மாரி உங்க அம்மா செய்யறதுல உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபி என்னன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.